2 பாட்டு மேற்கோள் காட்டுகிறார். காண்பார் ஆர்கொள், காண்பார் ஆர்கொள் காட்டாக்காள் என்னும் மாண்புரை உணர்ந்திலை. மாணவனே, உனக்கு தேவாரத்தில் அப்பர் சாமி ஒரு தேவாரம் பாடி இருக்கிறார். அந்த திருத்தாண்டகத்தை போய் படித்து பாரு. நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் விடை அங்கே இருக்கிறது. கேட்ட கேள்விக்கெல்லாம் விடை அங்கு இருக்கிறது. என்னது? காண்பார் ஆர்கொள் காட்டாக்காளே, ஆட்டு வித்தால் ஆரொருவர் ஆடாதாரோ, அடக்கு வித்தால் ஆரொருவர் அடங்காதாரோ, ஓட்டு வித்தால் ஆரொருவர் ஓடாதாரோ, உருகு வித்தால் ஆரொருவர் உருகாதாரோ, பாட்டு வித்தால் ஆரொருவர் பாடாதாரோ, பணிவித்தால் ஆரொருவர் பணியாதாரோ, காட்டு வித்தால் ஆரொருவர் காணாதாரோ, காண்பாரார் கண்ணுதலாய் காட்டார்கள். அவன் ஆட்டுனா ஆட வேண்டியதான், ஓட்டுனா ஓட வேண்டியதான், பாட்டு வித்தா பாட வேண்டியதான். நான் நீங்கட்டுமா நீ நீங்கிவான்னு கேட்குற. அவன் ஆட்டினால் நீ ஆடுவான். மொத்தமாக பக்குவம் எனக்கா உனக்கா, நான் வருவனா நீ வருவனா, எல்லா கேள்விக்கும் பதில் எங்கே இருக்கிறது? ஒரே பாட்டு. அவன் நம்மை எப்படி செலுத்துகிறானோ அப்படி உயிர் இயங்கும், அப்படி உயிர் அங்கும். அவன் வணங்க வச்சா வணங்குவோம், கடவுள் இல்லைன்னு சொல்ல வச்சா இல்லைன்னு சொல்லுவோம். அப்போது நாம் நேற்று இருந்தது அவன் செய்த செயல், இன்று இருப்பது அவன் செய்கின்ற செயல், நாளை இருப்பதும் அவன் செய்கிற செயல்தான். நமக்கென்று என்ன கிடையாது? சுதந்திரம் எதுவும் இல்லை. உயிருக்கு ஒருபோதும் என்ன கிடையாது? சுதந்திரம் இல்லை. இதை உணரணும்னா நீ இந்த தாண்டகத்தை படிச்சுப்பார். மாண்புரை உணர்ந்திலை. மாண்பு என்பதற்கு பெருமை, பெருமை பொருந்திய நாவுக்கரசு பெருமானுடைய தாண்டகத்தின் பொருள் நீ அறியவில்லை. அறியாத காரணத்தால் தான் நீ இத்தனை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிற. அறியாத காரணத்தால் தான் இத்தனை கேள்வி கொண்டு இருக்கிறார். எனவே நீ என்னது, இதை இந்த பதிகத்தை போய் பார். அப்புறம் இன்னொரு பதிகம் உனக்கு சொல்கிறேன், இன்னொரு பதிகம் உனக்கு சொல்கிறேன். பாண்டியன் கேட்ப கிளங்கும், கேட்ப கிளக்கும் மெய்ஞானத்தில்